தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக எடுத்துக்காத. உன்னை விடுவிச்சு காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். ஸோ இந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய ஜின்கள் இருக்குது. ஒரு ஜின்னும் வந்து பார்த்தீங்கன்னா அதோட வேலையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கு. எதுக்கு இப்போ திடீர்னு இவ்வளோ கோபமாக வர? என்னாச்சு? இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்த? ஓ மை காட், ப்ளீஸ் இவ்வளோ கோவப்படாத. ஓகே, வேற ஏதோ உன்னை வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்துருக்கிறது தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு தானே? இப்போ நீ உன்னோட கண்ட்ரோலில் இல்லை, கரெக்டா? என்னையும் வந்து மற்றவங்கள மாதிரி நினச்சிடாத. உனக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். என்னை நீ தாராளமாக நம்பலாம். ஹாய் ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. அண்டு நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கேன். அதுவும் இல்லாமல் ரொம்ப நாளாக எல்லோரும் என்கிட்ட கேட்டுட்டு இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, ஜின் வீடியோ பண்ண சொல்லி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு பிரம்மாண்டமான ஒரு எக்ஸ்ட்ரீமான ஜின் ஆக்டிவிட்டி இருக்கிற ஒரு லொக்கேஷனுக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த இடத்துல என்ன நடந்திருக்குன்றதை சொல்லிடுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கம்பெனியாக இருந்திருக்கு. ஸோ ஜின் ஆக்டிவிட்டி வந்ததுக்கப்புறமா இந்த இடத்துல இருக்க கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கையை விட்டு போயிருக்கு. இந்த கம்பெனியை ரன் பண்ண அவங்க ஒட்டுமொத்த ஃபேமிலியுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா இந்த இடத்த இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்காக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்னால் எப்படின்னா, இந்த இடத்துல நிறைய பேரா இல்லை ஒரு சில ஆளாக தெரியல, பர்டிகுலர் பர்சன்ஸ்லாம் இங்கே வந்து அந்த ஜின்னை கண்ட்ரோல் பண்ணி பிளாக் மேஜிக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஒன்றுக்கும் மேற்பட்ட நிறைய ஜின்கள் இருக்குது. ஒரு ஜின்னும் வந்து பார்த்தோன்னா அதோட வேலையை முடிக்கிறதுக்காக வந்திருக்கு. அதோட சரணாலயமே இங்கே தான் இருக்குது. இந்த இடத்துல அத்தனை ஜின்கள் வந்து இருக்குது. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திக்காக வந்து யூஸ் பண்ணக்கூடிய அந்த ஜின்கள் தான் இருக்குது. ஸோ இந்த இடத்த தான் இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் தனியாக வந்திருக்கேன். காரணம் என்னென்னா, நம்ம டீம்மேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிஸியாக ஒர்க்கில் இருக்காங்க. இன்றைக்கி வேறு ஒரு பர்சனல் ஒர்க்காக இந்த ஊருக்கு வந்திருக்கேன். ஸோ இந்த இடத்துல இந்த லொக்கேஷன் இருக்கிறது ஆல்ரெடி 1 இயர் பேக்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த லொக்கேஷன் இருக்க விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா டீமோடு வந்து இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் தான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ தம்ப்நெயிலில் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருப்பீங்க எந்த லொக்கேஷனுக்கு நான் வந்திருக்கேன்ற விஷயத்த. ஸோ இன்றைக்கி நான் இங்கே வந்தனால சரி ஒரு ட்ரை வந்து போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் மட்டும் பண்ணிடலாம், எக்ஸ்ப்ளோரை பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துலேருந்து கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக வந்திருக்கேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். சவுண்டுக்கு இதில் ரெக்கார்ட் ஆகுதா தெரியல. இப்போ நான் பில்டிங்க்கு வெளியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அசுரனில் வந்துட்டு இங்கே விட்டுட்டேன். அசுரன் இங்கே இருக்கான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல அந்த பிளாக் மேஜிக் பண்ணுற பர்சன்ஸும் வந்து பார்த்திங்கன்னா சுற்றிட்டு இருக்கிறதா கேள்விப்பட்டேன். அவங்களாலையும் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமாக இந்த இடத்துல எக்ஸ்ப்ளோரை முடிச்சுட்டு நான் வந்து சேஃபாக வெளியே கிளம்புறேன்றதில் தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரீமை கேப்சர் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ட்ரீமும் கேப்சர் பண்ணுறேன். ஓகே, நேராக வீடியோக்குள்ளே போயிடலாமா? அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லோரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நிறைய பேர் வந்து பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. அண்ட் லாஸ்ட் வீடியோக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இதே மாதிரி சப்போர்ட்டை வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீடியோக்கும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸ்பூக்கி கௌதம் என்ற சேனல் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது அப்படின்றத எல்லாருக்குமே வந்து தெரியப்படுத்துங்க. இதுக்கப்புறம் நான் உங்களை வெயிட் பண்ண விட மாட்டேன். ரெகுலராக வந்து உங்களுக்கு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு சில பிரச்சனைகள்லாம் நான் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த பிரச்சனை எல்லாத்தையும் வந்து நான் வீட்டில் உட்காந்து உங்கள்கிட்ட எல்லாத்தையும் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் ஏன் நம்ம இத்தனை நாளாக வீடியோ பண்ணலை, என்னென்ன பிரச்சனைலாம் நான் பர்சனல் லைஃப்பில் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன்ற விஷயம் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். நான் உங்கள்கிட்ட சொல்லியே தீருவேன். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கூடிய சீக்கிரம் வந்து நான் டீமோடு உட்காந்து பேசினா தான் அது நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோவும் வந்துடும். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்ம நேராக வீடியோக்குள்ளே போயிடலாமா? இந்த இடத்துல ஒரு கோயில் இருக்குது. பட் இந்த கோயிலுமே வந்து பாழடைஞ்ச நிலமையில தான் இருக்குது. யாருமே யூஸ் பண்ணுறதில்ல. ஓகே, இப்போ நம்ம உள்ளே போயிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் லைட்டு சரியாக எரிய மாட்டுது. ஓகே, ஓடி மரத்தை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஓ மை காட்,
ஷிட். ஹலோ, இந்த இடத்துல யாராவது ஆட்கள் இருக்கீங்களா? மனுஷாலு உயிரோடு இருக்கிற ஆள் யாராவது இருக்கீங்களா என்னை தவிர? யாரு? ஹலோ, ஏதோ ஷேடோ மாதிரி தெரியுது. நீதானா? ஜின்னு. ஹலோ, உன்னதான் தேடி வந்திருக்கிறேன். சரியா தெரிய மாட்டேது. ஹலோ, உன்னதான் தேடி வந்திருக்கேன். உன்னை இந்த இடத்துல நிறைய பேர் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்காங்க கேள்விப்பட்டேன். ஓ மை காட். தயவு செஞ்சு என்னை வந்து தப்பாக எடுத்துக்காத. உன்னை விடுவிச்சு காப்பாற்றுறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகேவா? அங்கேயே இரு, நான் வந்துடுறேன். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு உருவம் நிற்கிது. அதை போயிட்டு பார்த்துடலாம். ஆனால் அது இங்கே எல்லாராலையும் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஜின்னு தான் நினைக்கிறேன். ஹலோ, பகலில் இந்த இடத்தெல்லாம் இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு தெளிவாக யூஸ் பண்ணுறாங்க. அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. உங்களுக்கு பாதி கதவை காணும், பாதி இல்லை முக்கால்வாசி கதவே காணும். எடுத்து ஓய், என்ன சூசைட் பண்ணிக்கிறியா? ஹலோ, இப்போ இந்த இடத்துல உன்னை பார்த்தேன். உன்னால் வந்து இப்போ என்கிட்ட வந்து பேச முடியுமா? உன்னை யார் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்ற விஷயத்தை என் கூட ஷேர் பண்ண முடியுமா உன்னால்? கண்டிப்பாக உனக்கு கோவம் இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும், சரியா? ஏன்னா வந்து பார்த்தோன்னா சும்மா இருக்கிற ஒன்றை யாரோ கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அவங்க மேலே இருக்க கோவத்தை என் மேலே காட்டாத. உனக்கு என்னால் முடிஞ்ச உதவி பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கேன். இப்போ இந்த இடத்துல இருக்கிறது உண்மையிலே ஜின்னு தானான்றதானே தெரிஞ்சுக்கணும். அதுக்கு ஏதாவது அறிகுறி காட்ட முடியுமா? உண்மையிலே ஜின்னு தான் இருக்கியா, இல்லை வேற ஏதாவது ஆத்மா இருக்கியா இந்த இடத்துல? இப்போ நான் பார்த்த உருவம், அதோட ஃபேஸே தெரியல, ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருந்தது. என்னையும் வந்து மற்றவங்கள மாதிரி நினச்சிடாத. உனக்கு என்னால் முடிஞ்ச உதவியை கண்டிப்பாக நான் பண்ணுவேன். என்னை நீ தாராளமாக நம்பலாம். இப்போ நான் பார்த்தது இந்த இடத்துல ஜின்னா இல்லை ஏதாவது ஆத்மாவா? ஓகே, சூப்பர். ஆனால் நீ பண்ணுற ஆக்டிவிட்டிலாம் வச்சு எனக்கு வந்து எந்த முடிவுக்கு வர்றதுன்னே தெரியல. நீ ஆத்மாவா இல்லை வந்து ஜின்னு தானான்னு கண்டுபிடிக்க முடியல என்னால். உன்னால் இவ்வளோ சவுண்டெல்லாம் வந்து பார்த்தோன்னா கொடுக்க முடியுதுல்ல, உன் வாய்ஸ்லாம் எனக்கு தெளிவாக கேட்குது. அப்படி இருக்கிறப்ப நீ பேசலாம்ல என்கிட்ட. நான் பேசுறது உனக்கு புரியுது இல்லை? ரொம்பவே ரிஸ்க் உனக்கு. உடஞ்சி விடுமான்னு தெரியல.
அடியில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் நான் இது ஒத்தடிப்பேன். இந்த இடத்துல ஆட்களும் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆள் யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு என் முன்னாடி வந்துடுங்க. நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ எடுக்கிறதுக்காக வந்திருக்கேன். தலையில ஒரு கல்லு வந்து பார்த்தீங்கன்னா அடிச்சுதுட்டோம். ஓ மை காட். 1 2 3 4 கைஸ், 4 கிணறு. ஓ மை காட். 1 அங்கே ஒரு 2 அது ஒரு 3 4 கிணறு இருக்குது இந்த இடத்துல. இந்த சைட்லாம் போக முடியுமானே தெரியல. ஃபுல்லாகவே அடர்ந்த புதர் மாதிரி இருக்குது. கைஸ், இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இந்த இடத்துக்கு தனியாக வந்திருக்கேன். மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள் எனக்கு பண்ணுற ஒரு ஹெல்ப்பாக இருக்கும். பாம்புலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கன்ஃபார்ம் இருக்குது. ஃபுல்லாக முள்ளு செடி கைஸ். அங்கேருந்து இங்கே வர சொன்னேன், இங்கே வந்துட்டேன். அங்கேருந்து இங்கே வர சொன்னேன், இங்கே வந்துட்டேன். செப்பல்லாம் கிடக்குது. யாரையாவது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஏதாவது பண்ணிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. என்ன வேணும் உனக்கு? நிறைய கிணறு இருக்கு இங்க. ஓ மை காட். ஏய், இந்த பாரு, நான் தனியாக வந்திருக்கேன். கண்டிப்பாக எனக்கு பயம் இருக்கும் தான், சரியா? ஏன்னா நான் வந்து பார்த்தோன்னா உன்ன மாதிரி வந்து ஆன்மாவோ இல்லை ஜின்னோ கிடையாது. நான் மனுஷன், சாதாரண மனுஷன்தான். கண்டிப்பாக எனக்கு பயம் இருக்கும். ஓகே, நான் அதை ஓவர் கம் பண்ணி தான் இங்கே வந்திருக்கேன். என்னை எதுக்கு இப்படி பயமுறுத்துற? ரொம்பவே பயமுறுத்துது. உன்னோட பிரச்சனையை சொன்னாதான் என்னால் அதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும், அதுக்கு ஒரு பதில் கொடுக்க முடியும். ஓகே, நீ இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தனா என்னால் எந்த ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது உனக்கு.
இருக்குது சொதப்படி மாதிரி அமுங்குது. இங்கே ஏதாவது கிணறு உள்ளார இருக்குதா? ஹலோ, கண்டிப்பாக என்னால் உன் பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷனை சொல்ல முடியும். ஓகேவா? நீ தாராளமாக என்னை நம்பி வரலாம், என்கிட்ட பேசலாம். மறுபடியும் தாவி தாவி எகிரி பிடிச்சி தான் ஓடணும்னு நினைக்கிறேன். யாரு? யாரு இப்ப இந்த தண்ணியில குதிச்சது? ஜின்னால ஏதா ஆன்மாவா? ஏய், ஒரு சில சவுண்டு கேட்குது. ஆனால் எனக்கே மைல்டாக தான் கேட்குது. காதெல்லாம் அடைச்ச மாதிரி இருக்குது. ஸோ அது கண்டிப்பாக இதில் ரெக்கார்ட் ஆகுதான்னு எனக்கு தெரியல. ரொம்ப மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்கி வாய்ஸில் சம்திங் ஏதோ ஒரு வாய்ஸ்லாம் வந்து என்னால் நோட் பண்ண முடியுது. ஓகே, ஹலோ, போயிடும். உனக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் தாராளமாக என்கிட்ட ஷேர் பண்ணலாம், சரியா? ஆனால் தயவு செஞ்சு என்னை அட்டாக் மட்டும் பண்ணிடாத. தண்ணியில யாரு குதிக்கிறது? மனுஷனா இருந்தா எல்லாரும் பயப்படுவாங்க தான், சரியா? அதுக்காக இப்படிலாம் பயமுறுத்தாத. ஓரளவு தான் பயப்படுவோம் எல்லாரும். இந்த இடத்துல ஏதோ ஒன்று கிராஸ் ஆன மாதிரி இருந்தது. பாரு, என்னை தயவு செஞ்சு அட்டாக் பண்ணாத. ஒருவேளை நான் லைட்லாம் யூஸ் பண்ணுறதுனால உன்னால என் பக்கத்தில் வர முடியலையா? ஓ மை காட், என்ன டியூப் லைட்லாம் இல்லவே இல்லை. இந்த இடத்துல ஏதோ டியூப் லைட் உடையிற சவுண்டு கேட்குது. நோ அட்மிஷன். அந்நியர்கள் உள்ளே வரக்கூடாது. இந்த டைலாக்லாம் வந்து பார்க்குறப்ப ஏதோ இந்த டைமில் நம்மளுக்கு இங்கே இருக்கிற அந்த ஆன்மா ஏதோ நம்மள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கன்வே பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீலாக தான் இருக்குது எனக்கு. இதுனா உன்னோட கோட்டையா? கேட்டுதா? இந்த பேர் உனக்கு என்னதான் கோவம் இருந்தாலும் சரி என்கிட்ட காட்டாத. இந்த பில்டிங் மேலே காட்டிக்கோ, சரியா? ஒரு வாட்டி ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா மண்டையில கழுத்து தூக்கி அடிச்சிட்ட. ஓகே, நான் உன்னை பார்த்து பயந்துட்டேன் தான். சரி,
நான் இப்போ இந்த இடத்துல இருக்க லைட் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறேன். ஓகே, ஐ எம் சரண்டர். ஓகேவா, நான் கம்ப்ளீட்டாக உன்கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். நான் இந்த இடத்துல இருக்க லைட்டை மட்டும் ஆஃப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் மட்டும் உன்கிட்ட பேசுகிறேன். உன்னால் முடிஞ்சால் என் முன்னாடி வந்துடு. ஓகேவா, நான் உன்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. அதுக்கப்புறம் நான் இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் நான் லைட் ஆஃப் பண்ணிட்டு இருக்கிறேன். உன்கிட்ட ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு என்னை அட்டாக் மட்டும் பண்ணிடாத. சூப்பர். உன்னோட அமைதியை வந்து நான் சம்மதம்னு எடுத்துக்கிறேன். என்னை நீ அட்டாக் பண்ண மாட்டேன்னு உன் மேலே நம்பிக்கை வைக்கிறேன். உனக்கு ஆல்ரெடி நம்பிக்கை கொடுத்து தான் உன்னை வந்து தப்பான விஷயத்துக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. எனக்கு அது நல்லாவே தெரியும். ஆனால் கண்டிப்பாக நான் அதுக்காக வரல. உனக்கு கண்டிப்பாக என்னோடய மனசு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நீ அமைதியாக இருக்கிறத நான் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டு இப்போ இந்த இடத்துல லைட்டை ஆஃப் பண்ணுறேன். என் முன்னாடி மட்டும் வா, நான் உன்கிட்ட சில கேள்வி மட்டும் கேட்டுட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பிடுவேன். இப்போ நான் இந்த இடத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு உள்ளார போய்ட்டு லைட் ஆஃப் பண்ணுறேன் கைஸ். ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ நான் லைட் இல்லாமல் தான் வந்து பார்த்தோன்னா இந்த இடத்துல ட்ராவல் பண்ணுறேன். உன்னால் முடிஞ்சா ஐயோ செவத்து வரும் போகிறேன், கண்ணு தெரியல கைஸ். எங்கே ஓரம் போகிறேன், எங்கே நடக்கிறேன்னு நினைக்க தெரியல. லைட்டிஷன் மானிட்டரில் லைட்டாக இடிக்குது. இப்போ நான் உன்னை நம்பி லைட் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இந்த இடத்துல நான் நிற்கிறேன். உன்னால் இப்போ என் பக்கத்தில் வர முடியுமா? ஹலோ, லைட்டிஷன் மானிட்டரில் என்னால் பார்க்க முடியுது. இப்போ என் முன்னாடி போனது நீ தானா? இப்போ மறுபடியும் நான் உன்னை கூப்பிட்றேன், என் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? ஹலோ, ஓகே ஓகே ஓகே, உன்னை நான் நம்புறேன். உன்கிட்ட நான் பேசுகிறேன், சரியா? அங்கேயே இரு, நான் உன் கிட்டக்கு வர மாட்டேன். ஓகேவா? நீ இருக்கிற அதே இருட்டில் தான் நானும் இருக்கேன். இப்போ நான் உன்கிட்ட ஒரே ஒரு சில கேள்வி மட்டும் கேட்குறேன், எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இந்த இடத்துல உன்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்காங்கன்னா ஏதாவது அறிகுறி மூலிமா இல்லை சத்தத்து மூலிமா எனக்கு வந்து சொல்ல முடியுமா? ஓகே ஓகே சூப்பர். உனக்கு கண்டிப்பாக ஏதோ பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த பிரச்சனையை என்னால் முடிஞ்சால் சால்வ் பண்ணுறேன். உன்னால் என்கிட்ட பேச முடியுமா? இப்போ நான் உன் பக்கத்தில் வரணும்னு நினைக்கிறேன். உன் பக்கத்தில் வரேன். ப்ளீஸ் போகாத. இப்போ ஒரு உருவம் இப்படி கிராஸ் ஆச்சு, இங்கேருந்து இந்த சைடில் கிராஸ் ஆச்சு. நான் இப்போ லைட் ஆன் பண்ணிட்டேன். லைட் ஆன் பண்ணேன்னு கோச்சிக்காத, எனக்கு ஏன்னா சுத்தமாக கண்ணு தெரியல. நான் இப்போ உள்ளே வரேன், என்னை எதுவும் பண்ணிடாத. ஓகே, மறுபடியும் உன்னை நம்பி தான் வரேன். ப்ளீஸ். ஹலோ, மறுபடியும் லைட் ஆஃப் பண்ணிட்டேன். நீ கோவப்பட வேணாம் ப்ளீஸ், கோவப்படாது. தேங்க்யூ. நீ என்னை புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்னால் உனக்கு உதவி பண்ண முடியுன்றது நீயும் புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன்.
எனக்கு பயம் இருக்கு, அதனால தான் நான் லைட் ஆன் பண்றேன், கோச்சுக்காத. ஏன்னா இந்த இடத்துல நான் தனியா இருக்கேன். ப்ளீஸ். லைட் வேறா, லைட் ஒரு பிளிங்க் ஆகுது. ரிலாக்ஸ் ஆயிரு. ஓகே, நானும் பயப்படல, நீயும் பயப்படாத. நீ எங்க இருக்க? உன்னோட சவுண்ட் என்ன ரொம்பவே பயமுடுத்துது. ஓகேவா? சத்தியமா ஹார்ட் பீட் வந்து அவ்வளோ ரைஸ் ஆகுது. தனியாக இருந்தால் தான் அந்த விஷயம் உங்களுக்கு வந்து கன்வே ஆகும். நம்ம வீட்டிலே நம்ம கரண்ட்டு போயிடுச்சுன்னா நைட் டைமில் தனியாக இருக்கிறப்ப ஒரு பயம் வந்து நம்மளே அறியாமல் க்ரியேட் ஆகும். இது வந்து நம்மளோட வீடு கிடையாது, எனக்கு பழக்கப்பட்ட இடம் கிடையாது. அப்படி இருக்கிறப்ப என்னோடய மனநிலையை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. ஏன்டா அவன் இவ்வளோ பயப்படுறான், எதுக்குடா இந்த இடத்துக்கு வந்தான்னு கேள்வி கேட்காதீங்க. மனுஷனாக இருந்தால் கண்டிப்பாக இந்த எக்ஸ்ட்ரீமான உணர்வு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். கண்டிப்பாக எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா என்னோடய வார்த்தைக்கு நீ வந்து மதிப்பு கொடுத்து இவ்வளோ பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணுற, ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. என்னால் சத்தியமாக உனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் வராது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. சரி, லாஸ்ட்டாக இப்படி மட்டும் பண்ணாத. என் பக்கத்தில் வராமலே நீ என்கிட்ட பேசலாம். ஓகேவா? நான் உன்னை பார்த்து பயப்படுறேன், நான் ஒத்துக்கிறேன். எனக்கு பயம் இருக்குது. எனக்கு தனியாக இருக்கிறேன். எதுக்கு இப்போ திடீர்னு இவ்வளோ கோபம் ஆகுற? என்னாச்சு? இவ்வளோ நேரம் அமைதியாக தானே இருந்த. ஓ மை காட், ப்ளீஸ் இவ்வளோ கோவப்படாத. ஓகே, வேற ஏதோ உன்னை வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இங்கே வந்துருக்கிறது தெரிஞ்சிருச்சு, உனக்கு ஹெல்ப் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு தானே. இப்போ நீ உன்னோட கண்ட்ரோலில் இல்லை, கரெக்டா? ஆமாண்ணா ஒரே ஒரு நிமிஷம் அமைதியாக இரு. நான் புரிஞ்சுக்கிறேன், இந்த இடத்த விட்டு கிளம்புறேன். கைஸ், ஆக்சுவலாக நான் அந்த ஆத்மா கூட அந்த ஜின்னு கூட கம்யூனிகேட் பண்ணுறது, அந்த ஜின்னை கண்ட்ரோல் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு நான் உதவி பண்ணுறது, அதுக்கு உதவி பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. ஸோ அதை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பண்ணுறாங்க என்னை அட்டாக் பண்ண வைக்கிறதுக்கு. ஓகே, கூல். எனக்கு ஒரே ஒரு நிமிஷம் உன்னை கண்ட்ரோல் பண்ணிக்கோ, ஓகேவா? நான் இதை மட்டும் நான் இப்போ கெஸ் பண்ண இந்த விஷயம் மட்டும் கரெக்டானு மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். ஒரு நிமிஷம் நீ அமைதியாக இருந்தனா உன்னை வந்து இப்போ ட்ரிகர் பண்ணுறாங்கன்ற விஷயத்தை நான் தெரிஞ்சுக்கிறேன். ஏன்னா தயவு செஞ்சு நீ உதவி பண்ணு. நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன் இப்போதைக்கு. நான் மறுபடியும் வந்து உனக்கு உதவி பண்ண வருவேன். வெரி குட், சூப்பர், தேங்க்யூ. ஓகே கைஸ், நான் இப்போ இந்த இடத்துல இருந்து கிளம்புறது தான் சேஃப்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நான் இந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறேன். ஓகே, இங்கே இருக்கிறது சுத்தமாக சேஃப் கிடையாது. வண்டிகிட்ட போய்டும். கேமரா வேறு உள்ள வச்சுட்டு வந்துட்டேங்க. சரி, கேமரா போய்ட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன். நான் கேமரா மட்டும் உள்ளார மறந்து வச்சிட்டேன், சரியா? கோச்சிக்காத தயவு செஞ்சு. நான் உள்ளே வரேன், கேமரா மட்டும் எடுத்துகிட்டு போயிடுறேன். கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ண, அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மறுபடியும் வந்து உனக்கு உதவி பண்ண முடியும். ஓகே, தேங்க்யூ. கண்டிப்பாக நான் வந்து உனக்கு வாக்கு கொடுக்குறேன். இந்த இடத்துக்கு நான் திரும்பி வருவேன், என்னோடய டீமோட மொத்தமாக வரேன்.
அன்னைக்கு வந்து உனக்கு என்ன உதவி வேணுமோ கேளு, என்னால் முடிஞ்ச உதவியை பண்ணி உன்னை இந்த இடத்துலேருந்து விடுவிக்கிறேன், சரியா? கைஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டு இந்த இடத்துக்கு நான் மறுபடியும் வரணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, இங்கே இருக்கிற ஆத்மாவோ இல்லை ஜின்னோ அதுக்கு நான் உதவி பண்ணணுன்றது உங்களுக்கும் வந்து தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இங்கே வந்து அந்த ஆத்மாவுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லி. ஸோ கண்டிப்பாக நீங்களும் சொன்னால் நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து என்னோடய டீமோடு இந்த இடத்துக்கு வரேன். வந்து நான் இந்த இடத்துல கண்டிப்பாக அதுக்கு உதவி பண்ணுவேன், சரிங்களா? அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.